மார்ச் 9ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் கச்சா எண்ணெயோட விலை ஒரு பேரலுக்கு $119 தொட்டுடுச்சு. 2022க்கு அப்புறம் இப்போ தான் இந்த அளவுக்கு விலை உச்சத்துக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியும். அமெரிக்கா ஈரான் போர் இப்போ நடக்குது. இந்த போர் மிடில் ஈஸ்டை பற்றி எறிகிற மிகப்பெரிய ஒரு ரீஜனல் போராக மாறுவதற்கான சூழ்நிலை தான் அதிகரித்து கொண்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்யாவோட கிரில் டிமித்ரி அவர்கள் போட்ட ஒரு பதிவு உலக அரசியலையே அதிர வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ரஷ்யா இல்லாமல் உலகத்தில் எனர்ஜி செக்யூரிட்டி கிடையாதுன்னு அவர் அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு சிக்னலை கொடுத்திருக்கார். இதுவரும் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு மட்டுமில்லை, இது ஒரு பெரிய பவர் பிளே. இதில் ரஷ்யாவுக்கு எப்படியான லாபம் பெறப்போகுது, அமெரிக்காவுக்கு எப்படியான நஷ்டங்களும் பின்னடைவுகளும் ஏற்பட போகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுள்ளுங்க. எந்த ஒரு நாடும் அவங்க வருஷ பட்ஜெட்டை போடும்போது எண்ணெய் விலை இவ்வளவுதான் இருக்குமென்னு கணக்கு வைப்பாங்க. அதாவது ஒரு பேரு கச்சா எண்ணெயினோட விலை இவ்வளவுதான் இருக்குமென்னு ஒரு கணக்கை வைப்பார்கள். ரஷ்யா இந்த 2026க்கு போட்ட கணக்கு ஒரு பேரு கச்சா எண்ணெய்க்கு வெறும் $60 மட்டும்தான். ஆனால் இப்போ ஒரு பேரு கச்சா எண்ணெயினோட விலை $119. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரஷ்யா ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேரல் எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுது. ஒவ்வொரு பேரலுக்கும் அவங்க எதிர்பார்த்ததை விட இப்போ $50 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ரஷ்யாவுக்கு $50 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல்னு கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு மட்டும் ரஷ்யாவுக்கு கிடைக்கிற கூடுதல் லாபம் $250 மில்லியன் அமெரிக்க. இது ரஷ்யா உழைச்சி வர்ற காசு இல்லை, உலக சூழலால் ஜியோ பொலிட்டிக்கலால் ஏற்பட்ட விளைவால் ரஷ்யாவோட கைக்கு வந்து விழுகிற ஜாக்பாட் காசாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யா குறித்த விலை என்ன, ஒரு பேர கச்சா எண்ணெய்ண்டா அதுக்கு $50 தான் ரஷ்யா கணக்கு போட்டாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு கிடைக்க போகிறது $119. ஆகவே ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாகத்தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது முக்கியமான மேட்டர் என்னென்னா, உக்ரைன் போர் ஆரம்பித்த புதுசில் ரஷ்யா மேலே நிறைய தடைகள் இருந்தது. அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யா எண்ணெய்களை விற்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யாவோட எண்ணெய்களை வாங்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை, நீங்கள் எங்களுடைய எண்ணெய்களை வாங்குங்க, உங்களுக்கு $20 கம்மி பண்ணி தாருன்னு, அதாவது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பண்ணி தாருன்னு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் ரஷ்யா சீனா மற்றும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய்களை விற்றாங்க. ஆனால் இப்போ சீன் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. மத்திய கிழக்கில் போர் பதட்டம் இருக்கிறதால, போர் நடந்து கொண்டு இருக்கிறதால சவுதி அரேபியா ஈராக்கில் இருந்து வர்ற எண்ணெய்க்கு ஒரு பயமானது வந்துடுச்சு. அதாவது அந்த எண்ணெய் வருமா வராத என்ற பயம் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றா ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பகுதி மூடப்பட்டிருக்கு. இதனால் ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பகுதி வழியாக சவுதி அரேபியா மற்றும் ஈராக்கினுடைய கச்சா எண்ணெய்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கிற கல்ஃப் நாடுகளோட கச்சா எண்ணெய்கள் வர முடியாது. ஆகவே அவர்களோட கச்சா எண்ணெய் வருமா என்பதே உறுதி அற்ற தன்மையாகத்தான் இருக்கு. இதனால் இந்த சூழ்நிலையை பார்த்து உலக நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதை பயன்படுத்திக்கிட்ட ரஷ்யா இப்போ தள்ளுபடி விலையை மொத்தமாக நிறுத்திட்டு உலக மார்க்கெட்டில் என்ன விலையோ அதே விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், சில இடங்களில் பிரிமியர் விலைக்கே ரஷ்யா தங்களுடைய கச்சா எண்ணெய்களை விற்று அதிக லாபத்தை அள்ளிக்கிட்டு இருக்காங்க என்பது தான் உண்மை. ஆகவே இனி யாருக்குமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரஷ்யா எண்ணெய்கள் விற்க போகிறது இல்லை, முக்கியமாக இந்தியாவுக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஏனென்றா இந்தியா அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குகின்ற கச்சா எண்ணெய்களை குறைத்தார்கள். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால தான் இந்தியாவுக்கு நாங்கள் கச்சா எண்ணெய் விற்கிறோம், அதனை நாங்கள் நிறுத்தலை, ஆனால் இந்தியாவுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறதில்ல, மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் தான் கொடுப்போம்ன்ற முடிவையும் ரஷ்யா எடுத்துட்டார்கள். இப்போ கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை, கேஸோட விலையும் தாறுமாறாக ஏறிடுச்சு. ஐரோப்பாவுக்கு தேவையான கேஸோட பெரும் பகுதி ரஷ்யா கிட்ட இருந்து தான் போகணும். இப்போ அந்த கேஸோட விலை $800 தாண்டினதால் ஐரோப்பிய நாடுகள் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரஷ்யா இந்த நேரத்தில் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களுக்கு கேஸ் வேணுமென்னா எங்களுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட தடைகளை நீக்குங்க, நாங்கள் வெளியே குறைக்கிறோம்னு ஒரு பெரிய ஒரு ராயதந்திர காயை ரஷ்யா தரப்புலேருந்து நகர்த்தி இருக்காங்க. இதனால் ரஷ்யாவோட வருமானம் மட்டும் ஏறையில் அவங்களோட, அதாவது ரஷ்யாவோட அதிகாரம், ஜியோ பொலிட்டிக்கல் பவரும் இப்போ கை ராக்கெட் வேகத்தில் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரிப்பா இவ்வளோ காசு வருது, இதை வச்சு ரஷ்யா என்ன பண்ணுதுன்னு. ரஷ்யா இந்த காசை 2 விஷயங்களுக்கு பயன்படுத்துது. முதலாவது, அவங்களோட இராணுவ பலத்தை இன்னுமே அதிகமாக்குறாங்க. புது டெக்னாலஜி ஆயுதங்களுக்கு புகுத்தி புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டியும் தங்களுடைய ஆயுதங்களை அட்வான்ஸாக மாற்றுறதுக்காண்டியும் தங்களுடைய பணத்தை அதிகமாக அதுக்கு முதலீடு பண்ணுறாங்க. இரண்டாவது விஷயம், மேற்கத்திய நாடுகளோட பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்ட தங்களுடைய நாட்டு மக்களோட நலத்திட்டத்துக்காண்டி அந்த பணத்தை அள்ளி வாரி வீசி செலவு பண்ணுறாங்க. ஆகவே இந்த கச்சா எண்ணெய் விற்பனையாலையும்
தங்களுடைய கேஸ் விற்பனையான வருகின்ற அதிக லாபத்தை தங்களுடைய இராணுவத்துக்காண்டியும் தங்களுடைய மக்களுக்காண்டியும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்கா எந்த தடைகளை வச்சு ரஷ்யாவை அழிக்க நினைச்சதோ அதே அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளுக்கு தேவையான ஓயிலை வச்சு ரஷ்யா இப்போ பல மடங்கு வலிமையாக மாறிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. அமெரிக்காவும் ஐரோப்பிய இந்திய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் போரை பயன்படுத்தி ரஷ்யாவை எப்படி அடிப்பணியை வைக்கலாம், ரஷ்யாவோட எக்கனமியை எப்படி சிதைக்கலாம், ரஷ்யாவை எப்படி பின்னுக்கு தள்ளலாம் என்று இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே செய்த அனைத்து முயற்சிகளும் அனைத்து நடவடிக்கைகளும் ஒரே ஒரு போரினால் இப்போ சின்ன பின்னமாக மாறி இருக்கு. அதாவது அமெரிக்கா ஈரான் போரினால், அதுவும் இன்னும் இந்த போர் ஆரம்பித்து 2 கிழமை கூட ஆகலை, 10 நாட்கள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 10 நாட்கள் போரிலேயே ரஷ்யாட்ட உலக நாடுகள் போக ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு காலம் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக செஞ்ச அனைத்து நடவடிக்கைகளும் ரஷ்யா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுக்குநூறாக உடைச்சி தள்ளிக்கிட்டு தங்களுடைய வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் இந்த 4 வருட போரில் மேற்குலக நாடுகள் செய்த அனைத்துமே ஒரே ஒரு 10 நாள்லேயே முழுமையாக காலி ஆகிட்டது என்பது தான் உண்மை. சரி, இவ்வளவு நேரம் ரஷ்யா எப்படி கல்லா கட்டுறாங்க என்பதை பார்த்தோம். இப்போ நாணயத்தோட மறுபக்கம் அமெரிக்காவுக்கு எப்படியான நிலைமை ஏற்படுது என்பதை பார்ப்போம். அமெரிக்காவில் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் காலையில் எழுந்திரிச்சு பெட்ரோல் பேங்க் போனால் ஒரு கேலன் பெட்ரோல் விலை $5 தாண்டி நிற்கிது. அமெரிக்காவில் கார் இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பெட்ரோல் விலை ஏறுனா அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் செலவும் ஏறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற பாலில் இருந்து பிரெட் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறிடும். இதனால் அமெரிக்காவில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி போய்கிட்டு இருக்கு. மார்ச் 9 மட்டுமே அமெரிக்காவோட பங்கு சந்தை 900 புள்ளிகளுக்கு மேலே சரிஞ்சிருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, முதலீட்டாளர்கள் மத்தியில் எவ்வளோ பயம் இருக்குமென்னு. முதலீட்டாளர்கள் மத்தியில் பயம் இருக்கிறபடியாக தான் 900 புள்ளிகளுக்கு மேலே அமெரிக்காவோட மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை சரிஞ்சிருக்கு. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ட்விஸ்டும் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி தான் நடக்குது. 2026 இடைத்தேர்தல், அதாவது அமெரிக்காவில் நடக்க போகிற 2026 மிட்டம் எலெக்ஷன் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க மக்கள் எப்போவுமே பெட்ரோல் விலையை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டு அவங்களை முடக்க நினைச்ச அமெரிக்காவுக்கு இப்போ அதே ரஷ்யாவோட ஆயில் விலை உயர்வு ஒரு பெரிய ஒரு பூமராங் மாதிரி வந்து அடிச்சிருக்கு என்பதுதான் உண்மை. ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவை எதிர்க்கணும், ஆனால் இன்னும் ஒரு பக்கம் தன் நாட்டில் பெட்ரோல் விலையை குறைக்க ரஷ்யா கிட்ட பேசித்தான் ஆகணும். இந்த செக்மெண்ட் நிலைமையில தான் அமெரிக்கா இப்போ தவிக்குது. இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடினவர்களோட தொலைபேசி வழியாக பேசியிருக்கார். ஆகவே அமெரிக்காவுக்கு வேறு வழியில் அமெரிக்கா இப்போ ரஷ்யாட்ட அடிபணிஞ்சிருக்கிறார்கள் என்பது இந்த தொலைபேசி அழைப்பு வழியாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அமெரிக்காவுக்கு என்ன ஒரு முக்கியமான நஷ்டம் என்ன தெரியுமா? அமெரிக்காவோட டாலர் அதிகாரத்துக்கு விழுகின்ற அடிகள். முன்னாடி எல்லாமே எண்ணெய் வாங்கணும்னா டாலரில் தான் காசு கொடுக்கணும். ஆனால் இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட எண்ணெய் வேணும்னா ரஷ்யாவோட கரன்சியான ரூபிள் அல்லது சீனாவோட கரன்சியான யுவானை கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் உலக நாடுகள் மெல்ல மெல்ல டாலரை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது அமெரிக்காவோட நீண்ட கால பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு அடியாக அமையுது. ஒரு காலத்தில் உலகத்தையே ஆட்டி படித்த டாலரோட மதிப்பு இந்த ஆயில் யுத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உலக நாடுகள் அனைத்துமே மிடில் ஈஸ்டில் போர் நடக்கிறபடியாக உலக நாடுகள் ரஷ்யாவை நோக்கி கச்சா எண்ணெய்க்காண்டு ரஷ்யாட்ட கையேந்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா தங்களோட வெத்தகத்தில் ஈடுபடணும்னா ரஷ்யாவோட கரன்சியாக இருக்கிற ரூபிள் அல்லது யுவானை தான் பயன்படுத்தோம்னு சொல்லிட்டார்கள். இடையில கூட அமெரிக்காவோட டாலரை பயன்படுத்தலாம்னு ஒரு செய்தி வந்தது. அது எந்த அளவுக்கு உறுதித்தன்மையாக இருக்குன்னு தெரியலை. ஆனால் இப்போ ரஷ்யாட்ட நிறைய நாடுகள் கச்சா எண்ணெய்க்கு போகிறபடியால் ஒன்று ரூபிளை தர சொல்லி கேட்பார்கள் அல்லது யுவானை தர சொல்லி கேட்பார்கள். இதனால் உலக நாடுகளுக்கு இப்போ கச்சா எண்ணெய் தேவை. கச்சா எண்ணெய் தேவையாண்டா ரஷ்யாட்டேருந்து தான் வாங்க முடியும். ரஷ்யாட்டேருந்து வாங்கணுமெண்டா அமெரிக்காவோட டாலரை பயன்படுத்த முடியாது. இதனால் ரஷ்யாவினுடைய ரூபிள் மற்றும் சீனாவினுடைய யுவான் இந்த 2 நாணயத்தினுடைய மதிப்பும் உச்ச வேகத்தில் அதிகரிக்க போகுது. ஏனென்றால் தங்களுடைய நாட்டு கரன்சியை பயன்படுத்தி வெத்தகத்தில் ஈடுபடும் போது அந்த கச்சா எண்ணெயினுடைய விற்பனை அளவு, அதாவது ஒரு பேரட் கச்சா எண்ணெய் விற்கிறார்கள் என்று வைப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு பேரட் கச்சா எண்ணெய் ரஷ்யா விற்கிறார்கள் என்றால் அந்த யுவான் மற்றும் ரூபிளினுடைய மதிப்பில் எந்த மிகப்பெரிய மாற்றமும் வராது. ஆனால் அதிகளவான பேரலில் கச்சா எண்ணெய்கள் விற்கும் போது, அதாவது இப்போ ஒரு பேரட் கச்சா எண்ணெய்கள் விற்கிறார்கள், அதுவே ரஷ்யா தரப்பில் இருந்து 250 மில்லியன் பேரட் கச்சா எண்ணெய்களை விற்கிறார்கள் என்று வைப்போம். அப்படி விற்றார்கள் என்றால் யுவான் மற்றும் ரூபிளினுடைய மதிப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதாவது அந்த மதிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது ரஷ்யா மற்றும் சீனாவோட எக்கனமியும் மிக பெருசாக பூம் அடைய ஆரம்பிக்கும். அதாவது மிக பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது அமெரிக்காவுக்கு பேரடியாக வந்து விழும். அது மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு உலக நாடுகள்
கச்சா எண்ணெய்களை டோலர்ஸை பயன்படுத்தி வாங்காமல் யுவான் மற்றும் ரூபிலை பயன்படுத்தி வாங்குகிறார்களோ அந்தளவுக்கு ரஷ்யாவோட பணமும் சீனாவோட பணமும் மதிப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் டாலரோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். ஆகவே இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அமைஞ்சோன்றிருக்கு என்பதுதான் உண்மை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் அமெரிக்கா கிட்ட தான் எண்ணெய் இருக்கு, அவங்க எடுத்துக்க வேண்டியதானேன்னு. அமெரிக்கா எண்ணெய் எடுத்தாலும் அதை சுத்திகரிக்கிற செலவு ரொம்ப அதிகம். ஆனால் ரஷ்யாவோட எண்ணெய் எடுக்கிற செலவு ரொம்ப கம்மி. இதனால் ரஷ்யா விலையை ஏற்றினால் அமெரிக்காவில் உடனே அதனை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு என்பதுதான் உண்மை. இதனால தான் கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா இப்போ திணறி கொண்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானுக்கான எச்சரிக்கையை கொடுக்குறார்கள். ஓயில் கட்டுப்படுத்த, அதாவது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக கச்சா எண்ணெய் கப்பல்கள் போகிறத நீங்கள் தடுத்தா உங்களுக்கு எதிராக பயங்கரமான அட்டாக்கி பண்ணுவோம்ன்ற மிரட்டலை கொடுக்குறார்கள். ஆனால் ஈரான் பயப்படுவார்களா? கண்டிப்பாக பயப்பட போகிறதில்லை. ஏன்னா அமெரிக்காவே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சிட்டார்கள். இதற்கு பிறகு என்ன மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொள்ள போகிறாங்க, என்ன மிகப்பெருசாக செய்ய போகிறார்கள் என்பதுதான் ஈரானுடைய நினைப்பு. இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளாமல் இஸ்ரேல் மட்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் கூட ஓகே, அமெரிக்கா உள்ளே வந்துடுவார்கள் என்று கொஞ்சம் ஈரான் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அமெரிக்காவே உள்ளே வந்துட்டார்கள். அமெரிக்காவே ஈரானுக்கு எதிரான போர் செய்யும்போது இதனை தாண்டி எந்த ஒரு நாடு வந்து எங்களை அட்டாக் பண்ண போகிறார்கள், இதை தாண்டி எங்களுக்கு எதிராக இப்படியான தாக்குதல் பெருசாக இடம்பெற்று விட போகுது என்ற ஒரு நக்கல்லாம் ஈரானுக்கு இருக்குது. ஆகவே அமெரிக்கா ட்ரம்புகளோட இந்த மிரட்டலை பார்த்து ஈரான் பயப்பட போகிறதில்ல. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஈரான் ஓப்பன் பண்ண போகிறதும் இல்லை. இதனால் அமெரிக்கா என்னதான் மிரட்டலை கொடுத்தாலும் ரஷ்யாட்ட அடிபணிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ ரஷ்யா சும்மா இந்த விலையை மட்டும் வச்சு விளையாடல, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஃபியூச்சர் பிளானும் இருக்குது. மத்திய கிழக்கில் போர் வந்தால் சப்ளை கட்டாகும் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். அந்த நேரத்தில் உலக நாடுகளுக்கு தேவையான ஒரே ஒரு ஆப்ஷன் ரஷ்யா தான். ரஷ்யா இப்போ அவங்களோட கேஸ் மற்றும் ஆயில் பைப்லைன்களை ஆசியா பக்கம், அதாவது இந்தியா மற்றும் சீனா பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ரஷ்யாவோட பிளான் நிற்கல. அடுத்ததாக ரஷ்யா போட்டிருக்கிற பிளான் ஆர்டிக் கடற்பாதை, அதாவது நொதர்ன் சீ ரூட்டை டெவலப் பண்ணுறது. அந்த வழியாக எண்ணெய்களை கொண்டு போனால் அமெரிக்காவால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது, அமெரிக்காவில் இதுக்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ரஷ்யா ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் உலகத்தோட எனர்ஜி சூச்சானது ரஷ்யா கையில் இருக்கணும்னு ரஷ்யா மிக பெருசாக பிளான் பண்ணி இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. அந்த வகையில் மிடில் ஈஸ்ட்டில் போரிடம் பெற்று மிடில் ஈஸ்ட் வழியாக வருகின்ற கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்கு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. அந்த வாய்ப்பை ரஷ்யா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே இந்த 2026 ஓயில் கேமில் இப்போதைக்கு ரஷ்யாவோட கைதான் அப்பர் கேண்டில் இருக்குது. ஒரு பக்கம் மத்திய கிழக்கு பதட்டம், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட பொருளாதார நெருக்கடி. இது இரண்டையும் ரஷ்யா சூப்பராக தனக்கு சாதமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ரஷ்யா மேலே போட்ட தடைகளை தளர்த்துவது சாத்தியமாகுமா? அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை ரிமூவ் பண்ணுவாங்களா? இல்லை ரஷ்யா இன்னும் விலையை ஏற்றி உலக நாடுகளை மிரட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னுமே அமெரிக்காவோட தடைகளை தாண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை மிகப்பெருசாக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்களா? அது ரஷ்யாவுக்கு எந்தளவுக்கு சாத்தியம் அளிக்கும்? இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட்ல சொல்லுங்கள். ஆகவே ரஷ்யாவோட இந்த ராஜதந்திரம் எப்படி வேலை செய்ய போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு உலக பொருளாதாரம் ரொம்ப சவாலாக இருக்க போகுது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.